இதெல்லாம் செல்வ பெருதும் கேட்க மாட்டாரு. இன்னைக்கு எல்லாம் சட்டசபையில் அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு, அவர் தான் முதலமைச்சர், அவர் காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சர் ஆகணும் வாயில வரவே மாட்டேங்குது காங்கிரஸ் தலைவருக்கு. அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்து ஊர்ல எல்லாம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அரசு உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் எல்லாம் ஏழை அடிப்பட்ட மக்களுக்கு கூடிய செல்லணும்னு நினைக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக அரசுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாதுன்னா அவங்களுக்கான எண்ணமும் கிடையாது. பிஜேபிக்கு எப்படி அந்த எண்ணம் கிடையாதோ அதே திமுகவுக்கும் கிடையாது. இப்ப கொள்கை ரீதியா திமுக டிவிகே இருக்கான்னு கேட்கிறாங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அடுத்த கேள்வி கேட்கிறோம். எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டிலே சொன்னாரு, சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும் சொன்னார் எங்க தலைவர். இதுதான் டிவிகே உடைய நிலைப்பாடு. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே முதல் வேலை தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவார். இதுதான் பெரியார் உருவாக்கிய மண். இதுதான் கலைஞரும் நினைச்சாரு, எல்லா தலைவர்களும் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைக்க மாட்டார். ஏன்னா அதை பத்தி என்னன்னே அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் கேஸ் சர்வேன்னு தயவு செஞ்சு நம்ம தலைவரை பார்த்து அவர் ஏன் ஊடகத்தில் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார், பேட்டி கொடுக்க மாட்டார். இப்ப நான் ஓப்பன திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜை போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன் எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க. சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த அள்ளு சில்லற, இந்த அண்டா சொம்பு டீஸ்பூனு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒருத்தருக்கு தான் இங்க போட்டியே திமுக டிவிகே திமுக. அப்ப யாருக்கு பதில் சொல்லணும்? உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. இன்னமேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க. 2 பேரும் எப்படி அமெரிக்காவில் உட்காந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி. 2 பேரை